வர முடியாதவர்கள் வீடியோவில் பார்த்து தரிசனம் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணா. தண்ணீருக்கு நடுவில் கோட்டை கட்டியதற்கு காரணம் இந்த பிருந்தாவனம். சுவாமி ராகவேந்திரா வந்து சென்ற பிருந்தாவனம் 1598 1612 ஸ்ரீபதி தீர்த்த சுவாமிகள் ஜீவசமாதி. சுவாமி கம்பலு ராமச்சந்திரா தீர்த்தா சுவாமியின் ஜீவசமாதி 1612 1632 சுவாமிகள் ஜீவசமாதி இங்கு அமைந்துள்ளது. முகலாயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், மன்னர்கள் இந்த இடத்துக்கு வந்து குருமார்களுடைய அருள் ஆசி பெற்றதாக சொல்லப்படுகிறது. அம்பி தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த பேரரசு கிருஷ்ண தேவராயரின் ராஜகுரு விஜய தீர்த்த சுவாமிகள் அவர் இந்த இடத்துக்கு வந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. முகலாயர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் மன்னர்களும் இந்த பிருந்தாவனத்துக்கு வந்து குருமார்களுடைய அருள் ஆசி பெற்றதாக சொல்லப்படுகிறது. எத்தனையோ குருமார்கள் வந்து சென்று இதே இடத்தில் ஜீவசமாதி ஆனதும் உண்டு. அத்தகைய புனிதமான கிராமம் ஷான்பாகம் கிராமம். மன்னர்கள் காலத்தில் இந்த கிராமம்தான் உலகத்துக்கே வழிகாட்டியாக அமைந்துள்ளது. மன்னர்கள் எது செய்தாலும் எது செய்யக்கூடாது என்றாலும் இந்த இடத்துக்கு வந்து குருமார்களுடைய அருள் பெற்றுத்தான் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. எத்தனையோ குருமார்கள், தவசிகள், ஞானிகள், மன்னர்கள் உடைய பாதம் பட்ட புனிதமான கிராமம் ஷான்பாகம் கிராமம். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் அருகில் அமைந்துள்ள ஷான்பாகம் கிராமம் பாலாறு ஓரமாக அற்புதமான இந்த புனிதமான கிராமத்தில்தான் ஸ்ரீ ராகவேந்திரா பிருந்தாவனம் அமைந்துள்ளது. அனைத்து பக்தர்களும் வந்து இந்த இடத்தில் குருமார்களுடைய அருள் பெறுமாறு தங்களை அன்போடு பக்தியுடன் அழைக்கிறது ஆதி வீடியோ. அனைவரும் வருக. ஓம் நமோ நாராயணனே நமக.